வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுல 67% வாக்குகள் பதிவாயிருக்குது. முதல் கட்டத்துல 64%, அதை விட அதிகமா இரண்டாவது கட்டத்துல 67% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது. சோ முதல் கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது. சோ அதை நம்ம இந்த வீடியோல பேச போறோம். பீகாரை பொறுத்த மட்டும் என்டிஏ, மகாகட்பந்தன், ஜன்ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா இருக்குது. என்டிஏ தற்பொழுது ஆளக்கூடிய அரசாங்கமாகவும், மகாகட்பந்தன் எதிர்க்கட்சியாகவும் இருக்கிறாங்க. 243 தொகுதியில 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ஓரளவு முடிவுகளோட ஒத்து போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாக்டா அப்படி வரும்னு சொல்ல முடியாது. கம்பேரிங் டு ஒப்பீனியன் போல் நம்பகத்தன்மை உள்ளதா எக்ஸிட் போல் இருக்கும். முதல் கருத்து கணிப்பு முடிவா பீப்பிள்ஸ் பல்ஸ் அவர்களினுடைய எக்ஸிட் போல் வந்திருக்குது. இவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 46.2% வாக்குகள், மகாகட்பந்தன் 37.9% வாக்குகள், ஜன்ஸ்வராஜ் 9.7% வாக்குகள், மற்றவர்கள் 6.2% வாக்குகள். இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 133 159, மகாகட்பந்தன் 75 101, ஜன்ஸ்வராஜ் 0 5, மற்றவர்கள் 2 8. சோ இவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ அவர்கள் தேவையான மெஜாரிட்டியை பிடித்து ஆட்சியை மீண்டும் தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பீப்பிள்ஸ் பல்ஸ் அவர்களினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போல் ஆஃப் போல்ஸா நான் அடுத்த வீடியோல பதிவு பண்றேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.